நக்கீரன் வெப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாருமே அறவழி போராட்டம் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்திரையில் பார்த்திங்கன்னா நிறையா ஹிந்தி சீரியல்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது, இது ஒரு 7 வருஷமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா சின்னத்திரை நடிகர் சங்கம்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு அறவழி போராட்டம் பண்ணுறோம். யாரையுமே வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. எங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து உண்ணாவிரதம் இருக்கோம். நல்லது நடக்கும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து அறவழி போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்துடைய எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அது ஹிந்தி சீரியஸ்லாம் டப் பண்ணி வர எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை இழக்கிறோம் நாங்கள். அதனால் இது ஒரு அறவழி உண்ணாவிரதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க, நடிப்பு ஒண்டி தான் தெரியும். ஸோ நான் பெரிய திரையிலேருந்து இப்போ சின்ன திரைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஏதோ ஒரு இதில் தான் உங்களுக்கு ஒரு பழப்பு, எங்கள் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ எங்களுக்கே வேலை இல்லை, இதில் ஃபுல்லாக ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் வந்து டப் ஆகி இங்கே போயிட்டுருக்கு எல்லா சேனல்லையும் போது எங்களுக்கு எங்கே வேலை, நாங்கள் எங்கே போகிறது? சின்னத்திரை கலைஞர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டப்பிங் சீரியல்ஸ் நிறைய தொலைக்காட்சியில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து சின்னத்திரை சங்கத்தில் மெம்பராக இருக்கிறவங்க பல பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சீரியல்ஸ்னால இருக்கிற எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு குறையிற ஒரு அபாய கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். ஸோ இப்போது கொஞ்சம் சமீப காலமாகவே நிறைய டப்பிங் சீரியல்ஸ், அதாவது ஹிந்தியில் இருக்கிற சீரியலை தமிழில் மொழிமாற்றம் செஞ்சு போட்டுட்ருக்காங்க. அது எல்லோரும் பார்த்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது இங்கே இருக்கிற உங்கள் சகோதரிகள், உங்களோட தாய், உங்களோட மகன்கள், அந்த மாதிரி எங்களோட குடும்பங்களில் எங்களோட வேலை வந்து நாங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து எங்ககிட்டேருந்து பறிக்கப்படுது. ஸோ இது வந்து நாங்கள் இங்கே உக்காந்துருக்கிறது வந்து யாரையும் வந்து எதிர்த்தோ இல்லை யாருக்கும் நாங்கள் வந்து போராடுறதுக்கோ அப்படிலாம் இல்லை. எங்களோட சிச்சுவேஷன் என்னன்றது வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லோரும் யோசிக்கலாம், ஐயோ நடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன காரில் போகிறாங்க, காரில் வராங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க லைஃப், அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு வேலை இருந்தால் தான், ஒரு மாதம் வேலைக்கு போகிறவங்க ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் மாதம் ஆனால் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும், இவ்வளோ வரும்னு. எங்களுக்கு அப்படி இல்லை. இந்த வாட்டி எங்களுக்கு சீன் எழுதுகிறாங்க, கதை வருது அப்படின்னா அந்த கதை வந்துச்சுன்னா ஒரு மாதம் 2 நாள் வேலை வரலாம், ஒரு மாதம் 10 நாள் வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே ஆல்ரெடி நிலையில்லாமல் இருக்கிற இதில் இன்னும் டப்பிங் சீரியல்ஸ் நிறைய வரும்போது அப்போது அந்தந்த சீரியல் இப்போ எண்ணிக்கை வந்து 30 சீரியல் கிட்டே வந்திருக்குதுன்னா அந்த 30 சீரியலில் எங்களை மாதிரி ஆட்களோட வேலையெல்லாம் போகிறதுனால ஆல்ரெடி இருக்கிறது போயிட்டுருக்கும்போது நிறைய பேரோட குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப தாழ்மையாக நாங்கள் வந்து யாருக்கு சொல்லணுமோ, இது எங்கே இந்த கோரிக்கையை நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி வச்சா எங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைக்குமோ, எங்களுக்கு ஒரு இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக எங்களோட கஷ்டத்தை, எங்களோட சோகத்தை, எங்களோட இயலாமையை நாங்கள் வந்து தெரிவிக்கிறதுக்காக இங்கே இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அடையாள உண்ணாவிரதம் நாங்கள் வந்து அறவழியில் வந்து உட்காந்துருக்கோம். ஹிந்தி சீரியல்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்ம சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக இதனால் நிறைய டிபார்ட்மெண்ட், லைட்மேன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருக்குமே, ப்ரொடியூசர் டீம்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும் இது.